விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமத்தில் அமர்ந்த சூரியன், பாக்கியத்தில் அமர்ந்த குரு பகவான் 1, 5, 9 தொடர்பு பெறக்கூடிய யோகபலம் அதிகரிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. ஏன்னா பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தாலே அந்த வாரம் ஒரு அருமையான வாரம். அதன்படி இந்த வாரம் அருமையான யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதன்படி இந்த வாரத்தில் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 24/12/2023 முதல் 30/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்பு பார்த்துக்கிறோம். அதன்படி சிம்மராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும், 4ஆம் இடத்துல புத பகவானும் சுக்கிர பகவானும், அவரோடு செவ்வாய் பகவான் புதன்கிழமை வரை அங்கே தான் இருப்பார். அடுத்து புதன்கிழமைக்கு மேலே 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவானோடு செவ்வாய் பகவான் இணைந்திருப்பார். 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார், உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அட்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் சஞ்சரிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அன்றாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய அதாவது திரியோதசி திதி பிரதோஷ காலகட்டங்கள். அன்றைக்கி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், சித்தயோகம் இருக்கிறது, பிரதோஷ காலகட்டம். அதனால் அந்த நாள் அற்புதமான நாளாக அமைய காத்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா 25/12/2023 அன்று கரி நாள், அமிர்த யோகம் இருக்குது, கரி நாளாக அமைய காத்திருக்கிறது. அன்று சதுர்த்தசி திதி, மாத சிவராத்திரி வரக்கூடிய நாள். அடுத்து 26/12/2023 அருமையான நாள். அன்று பௌர்ணமி திதி வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம், பௌர்ணமி திதி, செவ்வாய்க்கிழமை அருமையான நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது 27/12/2023 புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு திருவாதிரை நட்சத்திரம். அன்று ஆருத்ரா தரிசனம் செய்யக்கூடிய நல்ல நாள். அதாவது சகல சிவ ஆலயங்களிலும் அன்று இரவு முழுவதுமே அபிஷேக ஆராதனைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் நடக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் இப்போ தான் சனிக்கிழமைக்கு வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சது. இனி வரக்கூடிய காலகட்டம் போல் அந்த 10 நாளும் ராப்பத்து நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராப்பத்து நிகழ்ச்சியிலேயே அதாவது சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசனம் வர்றது இன்னும் சிறப்பான விஷயம். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தெய்வங்களை அனுக்கிறம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமைக்கு, அதாவது 28/12/2023 வியாழக்கிழமைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அன்றைய தினம் முகூர்த்த நாள், பரசுராமருடைய ஜெயந்தி. அடுத்து வெள்ளிக்கிழமை 29/12/2023 வெள்ளிக்கிழமைக்கு நட்சத்திரம் பூச நட்சத்திரம், யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம். அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரை திருதியை திதி. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு, அதாவது 30/12/2023 சனிக்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி. அன்றைய தினம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாள் அன்னைக்கு. அன்று சங்கடகர சதுர்த்தி நடக்கிறது. ரொம்ப விசேஷமான அமைப்புகளை உண்டு. இதுதான் சிம்மராசி என்பது இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்பு. பொதுவாக இந்த வாரம் நம்ம முதல் சொன்ன மாதிரி அருமையான யோக பலம் படைத்த வாரமாக அமையக்கூடிய வாரம். 2ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கனால வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், பொருளாதார ரீதியாக நல்ல பலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் விட தாய் வழி உறவுகளாலும், தன வாக்கு குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பலமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் சூரியனும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கப்ப, ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. அவர் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறதும், அதாவது 9ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் அவர் பாக்கியாதிபதி சேர்ந்திருக்கிறதும், அவரை பஞ்சமாதிபதியாகிய குரு பகவான் பார்ப்பதும், பஞ்சமஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்வதும் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுத்து
உதவக்கூடிய அருமையான வாரம். எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ந்து ஒரு நல்ல பலனை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. சிம்மராசி என்பதே இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்க. நல்ல மகா யோகம் கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த பலன் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை புத பகவானோடு சேர்ந்து, அதாவது தனாதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து சுக்கிர பகவான் பார்க்குறார். அதனால் அந்த சுக்கிரனை பொறுத்தளவுக்கு முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதியாக அமையக்கூடிய காரணத்தினால உங்கள் முயற்சியினால் இந்த வாரம் அதாவது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு, இந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு அற்புதமான பலனை தரும். ஏன்னா அதாவது அரசு சார்ந்த துறை அல்லது தனியார் துறை, இந்த 2 துறையில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பணியிட மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, மேலதிகாரிகளால் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு, உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தங்கமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக சுபமங்கலம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நான் முதல் சொன்ன மாதிரி ஞாயிறு, செவ்வாய், புதன், வியாழன் இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சுபமங்கலத்தை பேசுவதற்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு விடுமுறை காலம் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு போதும். பெண்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த பலன். அதாவது கணவன் மனைவி உறவு, காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்க்கையில் இன்பம் மிகச் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த விதிப்படி இந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்குறது அவ்வளோ ஒரு சிறந்த பலனை கிடைக்கும். உங்களுடைய உதவி அதாவது உங்களுடைய கணவருக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் எங்கேயாவது வெளியே சுற்றுலா செல்வதற்கோ அல்லது விசேஷங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்து சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு, கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அதாவது வீடு, வண்டி, வாகனம் யோகம்னு வச்சுக்கல, அந்த யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கும் சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது குரு பகவானுடைய பார்வை. அதனால் புத்திரபாக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு முதல் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய காரணத்தால் சிறந்த நற்பலனே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையும். பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு கண்டச்சனின்னு வேறு சொல்லுவாங்க. ஆனால் கண்டச்சனியாக இருந்தாலுமே பலன் முழுவதுமே லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சுபயோகமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.